இந்தியாவிலே மிக தலைசிறந்த மாநிலம் எது என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை இருக்கிற தமிழ்நாடு தான். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. 2 நாட்களுக்கு முன்னால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தூங்கி எழுந்திருக்கார். தூக்கத்திலிருந்து 4 வருஷம் தூங்கி எடுத்துட்டு இப்ப எழுந்து சொல்றார், திறனற்ற நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது மு.க. ஸ்டாலின் தலைமையில். தூங்கி எழுந்தவனுக்கு எப்படி நிர்வாகம் நடக்குதுன்னு தெரியும். அவர் தான் தூங்கி இருந்தார. மத்திய அரசு சொல்லுது மருத்துவத்துறையா, தமிழ்நாட்டு மருத்துவத்துறை அமைச்சரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க. கல்வித்துறையா, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க. எந்த துறை எடுத்தாலும் தமிழ்நாடு தான் முன்னிலையில் உள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர் என்ன திட்டத்தை நிறைவேற்றுகிறாரோ அந்த திட்டத்தை வெளியில் சொல்லி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு தான். ஏன் பிஜேபியோட வேட்பாளராக நிறுத்தப்பட்டு முதலமைச்சராக கூடியவர் கூட காப்பி அடிச்சு தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆக இந்தியாவிலே ஒரு முதல்வரை பார்த்து காப்பி அடிச்சு முதல்வர் ஆகிறாங்கன்னா அது இந்தியாவிலே எந்த முதல்வர் என்றால் நம்ம முதல்வரை பார்த்து தான் காப்பி அடிச்சு முதல்வர் ஆகிறார் என்பதை இங்கே பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று கூட ஒரு தகவல், அது கூட ஏடிஎம்கே காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்ததா எப்படி மாறு தட்டிப்பாங்க. அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவத்தில் 7.5% இடஒதுக்கீடு. ஆனா நம்ம அமைச்சர், நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கார். 7.5% 10% அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு 10% சொல்லி. இதுதான் திட்டங்கள், இதுதான் சாதனைகள். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நம்ம தொகுதியில தான் ஒரு மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தப்பட்டு டெப்டி மேயராக ஆனாரு. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அமைச்சராக ஆனார். எந்த பணியாவது செய்தாரா? எந்த பணியாவது செய்தாரா? எந்த பணியும் செய்யவில்லை. இங்க மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல பகுதிகளில் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். பள்ளிக்கூடம் ஆய்வு செய்கிறோம், சாலைகள் பார்க்கிறோம், கால்வாய்கள் பார்க்கிறோம், குடிநீர் குழாய்கள் பணிகள் பார்க்கிறோம், பாதாள சாக்கடை இணைப்பு சம்பந்தமா பார்க்கிறோம், பூங்காக்களை பார்க்கிறோம். எந்த பணியும் அதிமுக ஆட்சி காலத்தில் முழுமையாக நடைபெற்றது என்றால் இல்லை. ஏன் இப்போ இங்க நம்ம மீட்டிங் போட்டிருக்குமா? மீட்டிங் போட்டிருக்கு பக்கத்திலே ஒரு கோவில், கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை ஒரு தொட்டி கட்டிட்டு போயிட்டாங்க, மீன் தொட்டி. அந்த மீன் தொட்டி தவறாக இருக்கிறது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம HRNS மினிஸ்டர் போய் பார்த்தார். 2 முறை அவரை வரவைத்தார். இப்ப அந்த மீன் தொட்டியை அப்புறப்படுத்தி புதிதாக ஒரு கோவில் குளம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி என்று திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசியிருப்பாங்க, பாரதி பேசியிருக்கோம், மாமன்ற உறுப்பினர் பேசியிருப்பாங்க. இந்த பீர் கம்பெனி உள்ள எங்களுக்கே தெரியாது. நான் இந்த பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்திட்டு இருப்பேன். அது உள்ள சுமார் 11,000 சதுர அடி அரசு நிலம் இருப்பது யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடித்து அந்த 11,000 சதுர அடி நிலத்தை மீட்டு எடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதை நான் இங்க பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் போனாங்க, நிராகரிக்கப்பட்டது. பாரதி கூட போய் பார்த்தாங்க, நிராகரிக்கப்பட்டது. என்னிடம் வந்தார்கள், நிராகரிக்கப்பட்டது. ஏனால் இது அனைவருக்கும் உண்டான ஆட்சி, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் நிரூபித்திருக்கிறது என்பதை நான் தெரிவு செய்து. அதே மாதிரி SVS நகர் குளம் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னால் வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட பகுதியை உடனே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் K.N. நேரு அண்ணா அவர்களை அழைத்து வந்தார். நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைத்து வந்தார். அப்படி அழைத்து வந்த போது இந்த ஏரி பகுதி என்ன செய்யலாம் திட்டமிடப்பட்ட போது அந்த ஏரியை முழுமையாக ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அங்கே ஒரு பாட்டில் கம்பெனி இருந்தது.
சுமார் 2.5 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அனைத்தையும் அகற்றி சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய குளம் அமைக்க வேண்டிய பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லியிருக்கிறோம். பாரதி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சாதனைகள். இதை விட பெரிய சாதனைகள் ஒன்று சொல்லட்டுமா? இந்த இடத்தில் நான் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சின்னா என்ன? அனைவருக்கும் எல்லாம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொது உடைமையின் தத்துவம் என்ன சிந்தனை சொல்லுதோ அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதை நான் சொல்லுவதற்கு நிச்சயம் எனக்கு தகுதி இருக்கிறது. இந்த இடம் அது சரியான இடம் என்பதை மட்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி என் உரையை நான் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மரியாதைக்குரிய சகோதரிலாம் வந்திருக்கிறாங்க. உங்களோட உட்காந்து நாங்களும் அவங்க பேச்சை கேட்கணும். நான் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவன். இந்த இடத்துல இதை நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை. ஏன்னா முத்தமிழர் தலைவர் கலைஞருக்கு பிறகு அண்ணன் தளபதியோட ஆட்சியில் தொடர்ந்து என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான் இந்த ஆட்சி. நான் ஒரு சாட்சி இதுக்கு. நான் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவன். ஆனால் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம வலசரவாக்கம் மண்டலத்தை மட்டும் 13 மாமன்ற உறுப்பினர்கள், 13 மாமன்ற உறுப்பினர்களில் நான் ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவன், சகோதரி பாரதி ஒருத்தர், ஸ்டாலின் ஒருத்தர். ஆனால் மீதமுள்ள 8 மாமன்ற உறுப்பினர்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த ஒருவரை சேர்மன் ஆக்கி அழகு பார்த்தவர் யார் என்று சொன்னால் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன் நம்ம மன்றத்தில் ரிப்பன் பில்டிங்ல அது தளபதி உட்கார்ந்து இந்த சீட்டு, அதற்கு பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த சீட்டு, அதை பிரியா ராஜன் என்ற ஒரு சகோதரியை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் இங்க பெருமையோட பதிவு செய்கிறேன். பல சாதனைகள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஐநா சபையிலேயே கூப்பிட்டு நம்ம அமைச்சர், நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் தீட்டிய திட்டத்திற்கு ஐநா சபையில் அவார்டு கொடுக்குறாங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பல திட்டங்கள் வரிசா சொல்லிட்டு போனா ஒரு நாள் ஃபுல்லா பத்தாது. ஏன்னா எனக்கு அப்புறம் நம்ம எம்எல்ஏ பேசணும், அதன் பிறகு அண்ணன் ரமேஷ் அண்ணன் பேசணும், அப்புறம் அன்பு சகோதரி பேச வேண்டியது இருக்கு. ஆகவே எந்த பணியும் குறை இருக்காது. நம்ம வீரமணி சொன்னார் இல்லையா, நிச்சயம் எந்த கும்பனாலும் தமிழ்நாட்டையும் இனி கையகப்படுத்த முடியாது, இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியும் கையகப்படுத்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, சாதனைகள் பல தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் கணபதி அவர்களின் சாதனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.